இல்லை இல்லை கொடுக்குறேன் சார் சின்ன பீஸ் சும்மாப்பா போதுப்பா சுகர் இருக்கு. தேங்க்யூ. நீ கேக் சாப்பிட்டீங்களா? சும்மா ஒரு வச்சுக்கலாம் சும்மா லேசா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு போடுவோம். அங்கெல்லாம் டாக்டரோட அதிகம் துளிர் மருத்துவமனையில் மயக்கவியல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவோட தலைமை மருத்துவராக இங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இப்போ மெயினாக அந்த டாக்ஸிகாலஜி ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட்டு ரெண்டுமே இப்போ இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கேஸ் இப்போ நம்ம எதுக்கு நம்ம இது பண்ணுறோம்னா இந்த ப்ரெஸ் மீட்டு தம்பி வந்து 18 வயசு. தம்பியோட ஐடென்டிட்டி நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை கான்ஃபிடென்ஷியலுக்காக. இந்த பேராக்விட் என்ற களைக்கொல்லி மருந்தை வந்து தம்பி வந்து எடுத்தனால அது வந்து அவருக்கு வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்தார். ஸோ இந்த பேராக்விட் என்ற பாய்சனிங் களைக்கொல்லிக்கு வந்து வேற எந்த ஒரு ஆன்டிடோட்னு சொல்லுவோம். ஆன்டிடோட்னா விஷமுறிவு. இப்போ பாம்பு கடி அந்த மாதிரி பண்ணாக்கா அதுக்கு விஷமுறிவு உண்டு. ஆனால் இந்த பாய்சன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஆன்டிடோட்டே கிடையாது. இது வந்து 100% வந்து நம்மளுக்கு பேராக்விட் பாய்சன் எடுத்தவங்களுக்கு உயிர் வந்து பறிச்சிடும். இப்போ தம்பி வந்து நம்ம துளிர் மருத்துவமனையில் ஐசியூ பிரிவில் சரியான நேரத்தில் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் ஹவரில் ஏர்லி ஸ்டேஜில் வந்தனால நம்ம வந்து இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ்ன்ற இன்ஜெக்ஷன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈமோபெர்ஃபியூஷன் இந்த டயாலிசிஸ் ஃபெசிலிட்டி நம்ம மருத்துவமனையில் திருவாரூரில் இங்கே இருக்கிறனால தம்பியோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம். இந்த பேராக்விட் இந்த ஹெர்பிசைட் இந்த பாய்சன் வந்து என்ன பண்ணுன்னா 3 உறுப்பை வந்து தாக்கும். குறிப்பாக வந்து கல்லீரல், அதுக்கப்புறம் சிறுநீரகம், லிவரும் கிட்னியும் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன ஆகும், நுரையீரலை வந்து ஒரு 5 நாட்கள் கழிச்சு தான் இது வந்து தாக்கும். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நுரையீரல் தாக்கம் வந்தாக்கா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. லங் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பண்ணாலும் அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் நம்மளோட துளிர் மருத்துவமனையில் தம்பி வந்து ஏர்லியராக அட்மிட் ஆனனால நம்ம வந்து இந்த ஹீமோ டயாலிசிஸ் ஈமோபெர்ஃபியூஷன் என்ற கூடிய அதிநவீன டயாலிசிஸ் ஃபெசிலிட்டியும் ப்ளஸ் நம்ம மருத்துவமனையில் 24/7 ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறனால அதிநவீன சிகிச்சை அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய உரிய நேரத்தில் பண்ணனால இவரோட உயிரை வந்து இப்போ காப்பாற்றி துளிர் மருத்துவமனை வந்து இவருக்கு ஒரு மறுஜன்மம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஆன்டிடோட் வந்து போகிறதுக்கு இப்போ ஆன்டிடோட் எதுவுமே இல்லை. அதனால இவரோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கிறோம். ஸோ இது தம்பிக்கு வந்து ஒரு மறுஜன்மம் தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக இனிமேல் டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லைங்க, இது வந்து இப்போ இது வந்து ஒரு அக்யூட் கிட்னி இன்ஜுரி அந்த மாதிரி சொல்லுவோம். கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது இந்த சக்கரை வியாதி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து ரொம்ப நாள் நம்ம டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இவருக்கு வந்து டயாலிசிஸ் வந்து ஒரு தற்காலிகமான விஷயம் தான். ஸோ நம்ம வந்து பயந்துக்க வேணாம். டயாலிசிஸ் வந்து லைஃப் லாங்காக பண்ணணும், ஒரு ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னியை மாற்றி வைக்கணுன்ற இது வந்து நம்மளுக்கு இவருக்கு தேவைப்படாது. இவருக்கு வந்து கொஞ்சம் கிட்னியும் கொஞ்சம் லிவரும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது இனிஷியலாக. அது வந்து இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், அது இல்லாமல் இந்த சைக்ளோபாஸ்பின் சொல்லுவோம், 2 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம். ப்ளஸ்ஸு தம்பிக்கு வந்து இந்த உரிய நேரத்தில் அந்த ஹீமோ டயாலிசிஸ் அண்ட் ஹீமோபெர்ஃபியூஷன் சிகிச்சை திருவாரூர் நம்ம துளிர் மருத்துவமனையில் பண்ணனால அந்த விஷத்தோட வீரியம் கம்மியாகி இவருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மறுஜன்மம் கொடுத்துருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 days இருக்காரு தம்பி. ஸோ இனிமேல் இவர் வந்து இந்த அபாய கட்டத்தை அவர் வந்து தாண்டினால இவருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
இது ஆக்சுவலா இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட், அல்லது பொதுவா எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்றாங்களா? இது யூஸ்வலா வந்து இல்ல பண்ணா இது வந்து குறைஞ்சது வந்து ஐசியூ ஸ்டே வந்து இப்ப சென்னை அந்த மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி மெட்ரோ சிட்டிஸ்ல நீங்க பண்ணும்போது ஐசியோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் மினிமம் வரும். பட் நம்ம வந்து திருவாரூர்ல நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கனால இது வந்து ஏழைகளுக்கு, திருவாரூர் மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. நம்ம காஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவு தான். மற்ற பெருநகரங்கள் இது சென்னை, கோயம்புத்தூர் காட்டிலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மி. ஆனா அங்க என்ன பண்றோமோ, அங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ போன்ற அனைத்து ஃபெசிலிட்டிஸுமே இங்க நம்மளுக்கு இருக்குங்க.